ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சேர் நம்மளுக்கு வந்திருக்கு. பேர் வந்து இதில் பரமேஸ்வரின்னு இருக்குது. அப்புறம் வந்து பின்னாடி இல்லை நான் இந்த செல் நம்பர் மட்டும் எழுதியிருக்கோம் பின்னாடி. பரமேஸ்வரி, ஆமாம். ஓகே, இந்த சார்ஜில் வந்து ஆன் ஆகலை. மெயின் வந்து சார்ஜ் ஏறலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தார். இதை அப்படியே நம்ம கொடுத்து பார்ப்போம். அப்படியே இருங்க, நான் கொடுக்குறேன். சார்ஜில் கொடுத்தாச்சு, மெயின் ஆன் ஆகிடுச்சு. அவுட்டு வேலை செய்யுது. அவுட்டு 2வது லைட்டு உடனே ஆஃப் ஆயிடுச்சு. சரிங்களா? கீழே உள்ள 4 லைட்டுமே மாறி மாறி எரியுது. கரண்டில் கொடுத்தோன்னே மெயின் ஆன் ஆகுது. ஆன் ஆன உடனே அவுட்புட்டு வேலை செய்யுது. அவுட்புட்டு வேலை செஞ்ச உடனே ஆஃப் ஆகிடுது. ஆஃப் ஆகிட்டு 4 லைட்டுமே மாறி மாறி பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. சரிங்களா? இதில் என்னென்ன போச்சுங்கிறத பார்த்துட்டு உங்களை சொல்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பரமேஸ்வரின்னு ஒரு சார்ஜர் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? அந்த சார்ஜருக்குள்ளே தான் இருந்தது. இதில் அவுட்புட்டு வேலை செய்யலை. சரிங்களா? அதுக்கு என்ன மெயினாக வந்து என்னென்னா, இந்த 2 ஐசியும் இந்த 2 இதுவும் டிரான்சிஸ்டர், இந்த 2 டிரான்சிஸ்டர், இந்த டிரான்சிஸ்டர் மெயினாக பார்க்கலாம். சரிங்களா? இதில் வந்து 12 வோல்ட் இதுக்கு வந்தால் தான் இது வேலை செஞ்சால் மட்டும் தான் நம்மளுக்கு அவுட்புட்டு வேலை செய்யும். அப்போ ஃபஸ்ட்டு இந்த 2 இதையும் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம், டிரான்சிஸ்டரை. சரிங்களா? அப்படியே இருங்க, காமிக்கிறேன். இப்போ இது நல்லா இருக்குது. சரிங்களா? அடுத்தது இதை வச்சு பார்ப்போம். இதுவும் நல்லா இருக்குது. அடுத்தது இப்போ இந்த இதுவும் நல்லா இருக்குது. சரிங்களா? இது 3மே நல்லா இருக்குது. 4ஆவதையும் வச்சு பார்த்துருவோம். வீட்டெலாம் காட்டுது. ஓகே, அப்போ இந்த 4 டிரான்சிஸ்டருமே நல்லா இருக்குது. சரி, ஐசி வச்சு பார்த்துருவோமா? இதையும் தெரிகிற மாதிரி 544 பாயிண்ட் காட்டுது. அதை இங்கிட்ட வைப்போம். இங்கிட்ட வச்சா 543 காட்டுது. சரி, நம்மளுக்கு இந்த லாஸ்ட் அந்த லாஸ்ட் வைக்கும்போது 0 காட்டுது. சரிங்களா? 0 காட்டக்கூடாது. இந்த வந்து ஒரு 17, 15, 21, 20, 25 இந்த மாதிரிக்கெல்லாம் பாயிண்ட் காட்டணும் இதில் வந்து. ஆனால் இந்த ஐஸில் ஏதோ பால்ட் இருக்குது. ஐஸை தனியாக வச்சு கழட்டி தான் பார்க்கணும். ஆனால் இப்படி டேரெக்டாக வச்சு பார்க்கும்போது ஐசி வந்து நல்லா இருக்க மாதிரி காட்டுது. அப்போ இதை கழட்டிது வெளில வச்சு தான் பார்க்கணும். சரிங்களா? அப்போ இந்த ஐசி வச்சு பார்ப்போம். 561, 60. ஓகே, 542. ஓகே, 0.15. அப்போ இந்த ஐசி வந்து நல்லா இருக்குது. இந்த ஐசி நல்லா இருக்குது. இந்த ஐசி வந்து ஆனால் நல்லா இருக்க மாதிரி காட்டுது. ஆனால் நம்ம இந்த லாஸ்ட்டு கொடுக்கும்போது நம்ம வந்து நம்மளுக்கு இங்கே வேறு 15 இங்கே வரணும். ஆனால் அதே 15 வரல. ஆனால் 0 காட்டுது. சரிங்களா? ஷார்ட் மாதிரி காட்டுது. ஆனால் தனியாக அப்படி வைக்கும்போது ஐசி மட்டும் இதை வச்சு பார்க்கும்போது நல்லா இருக்க மாதிரி காட்டுது. அப்போ ஐசியை வெளியில் எடுத்து வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அப்போ செக் பண்ணி பார்த்துட்டு, ஏன்னா இப்போ இந்த 4 டிரான்சிஸ்டருமே நல்லா தான் இருக்குது. அப்போ இந்த ஐசி நல்லா தான் இருக்குது. அப்படி இருக்கு, இந்த ஐசி வச்சு பார்த்துருவோம். அப்போ இந்த ஐசியும் நல்லா தான் இருக்குது. அப்போ 1, 2 ஐசியும் நல்லா இருக்குது. இந்த ஐசி தான் வந்து என்னென்னா, இதை வெளியில் கழட்டி வச்சு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் போடுவோம். ஐசி நல்லா கல்யாணம் பார்த்துட்டு. சரிங்களா? லீக்கேஜ் இருந்தால் கூட நம்மளுக்கு தெரியாது. இதை வெளில வச்சு தான் பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பரமேஸ்வரின்னு சொல்லி ஒரு சார்ஜர் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? அதில் இந்த ஐசியும் போயிடுச்சு. அப்புறம் வந்து இந்த ஒரு கீழே வந்து டிவிஎஸ் டயர்னு சொல்லுவாங்க. அது பழசு கூட டிவிஎஸ் டயர் சொல்லணும் பார்த்தீங்களா? இது ஒன்று புதுசாக போட்டிருக்கேன். அது ஐசியே ஒன்று புதுசாக போட்டிருக்கேன். இந்த ஐசியே இது 2மே இப்போ நான் புதுசாக போட்டிருக்கேன். இப்போ நம்ம மீட்டர் வச்சு பார்க்கும்போது கரெக்டாக இருந்துச்சு. ஒரு வாட்டி வச்சு காமிக்கிறேன். மீட்டர் கட்டுற மாதிரி
ஏன்னா 15 வருதா, இந்த ஐசி அப்படியே நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதில் மீட்டரில் 0.15 வருது. இப்போ அதே இது பக்கத்தில் ஐசியில் வைக்கிறேன், அதே 0.15 வருதா. அப்போ இந்த டிவிஎஸ் சைடு இந்த ஐசி 2 மாற்றிருக்கேன். இப்போ நம்ம லைன் கொடுத்து பார்ப்போம். கீழே கட்டு போட்டோன்னே நம்மளுக்கு அவுட்புட்டு வேலை செய்யுது. சரிங்களா? இப்போ நம்ம வண்டியில் நம்மளோட இது 66 வோல்ட்டுக்குள்ளே தான் நம்மளோட வண்டி இருக்கனால நம்ம வண்டியில் அப்படியே போட்டு பார்த்துருவோம். சரிங்களா? இது அப்படியே இப்போ அல்ல லைட்டாக கட்டுது. லைட்டையும் கேமரா இது இங்கே காட்டு, பேனி காட்டு. லைன் கொடுத்தாச்சு. இங்கே இப்படி இங்கே காட்டு, இப்படி காட்டு. இப்போ அவுட்புட் வேலை செய்யுது. ஃபேனு நம்மளுக்கு ரன் ஆகணும். ரன் ஆகுதுனா தான் ஓகே. ஃபேனு நம்மளுக்கு ஓட ஆரம்பிச்சிருச்சு. பாயிண்ட் எத்தனை இருக்குது? நான் இன்றைக்கி தான் சார்ஜ் ஃபுல்லாக போட்டு தான் நம்மளுக்கு வந்து 75% ஏறிக்கிட்டு இருக்குது சார்ஜர் வந்து. சரிங்களா? ஓகே. அப்போ எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது சார்ஜர். ரிமோட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இப்போ இதுவும் ஒரு 5 நிமிஷம் இருக்கும் போட்டு போயிருந்தேன். 5 நிமிஷம் கழிச்சு வந்து பார்த்தேன் இப்போ ஏறிக்கிட்டு தான் இருக்குது. சரிங்களா? ஓகே. அப்போ நம்மளுக்கு சார்ஜ் இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ பாட்டிகிட்ட சொல்லி சார்ஜை கொடுத்துட வேண்டியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.